டுடே சிக்கன் மஞ்சூரி பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் உப்பு, ஒரு முட்டை, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கலக்கி ஒரு மணி நேரம் வச்சிடணும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. அப்புறம் எடுத்து தான் செய்யணும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் தேவையானது. 1/4 கிலோ சிக்கனுக்கு கொஞ்சம் உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் 4 ஸ்பூன், ஒரு முட்டை போட்டு கலக்கி 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும். அப்புறம் 1 மணி நேரம் கழித்து செய்யவும். இப்போ எல்லாம் கலக்கிறோம் போட்டு. இது கலக்கிட்டோம், எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறோம். 1 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ சிக்கன் மஞ்சூரிக்கு ஊறிட்டுருக்குது. இப்போ அதுக்கு தேவையானது ஒரு வெங்காயம், குடை மிளகா 1, ஒரு பச்சை மிளகா வேணால் சேர்த்துக்கலாம், 3 பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி பூரா சன்னமாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில். அப்புறம் அதுக்கு சோயா சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் இதெல்லாம் சேர்த்து மட்டன் இந்த சிக்கன் நல்லா வறுத்ததை எடுத்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போ இதெல்லாம் கட் பண்ணுறோம். அப்புறம் வறுக்கிறத காட்டுறோம். இதை கட் பண்ணி வச்சுக்கிறோம் அது ஊற வரைக்கும். வெங்காயம் இப்படி நீளமாக வெட்டணும். அப்போ தான் அது கலந்துருங்க நல்லாயிருக்கும். பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்குறோம், குடை மிளகா வச்சுருக்குறோம், 3 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, தேவையான உப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ பாருங்கள், நல்லா சன்னமாக எல்லாம் வெட்டிட்டோம். இஞ்சி பூண்டு எல்லாமே வெட்டி கரெக்டாக வச்சுருக்குறோம். இப்போ போய் கரெக்டாக வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். சின்னதாக சன்னமாக வெட்டி வச்சா தான் போய் அடுப்பத்தை வைக்க போகிறோம். அடுப்பத்தை வச்சுட்டு எண்ணெய் மட்டன் சிக்கன் ஊறுற அளவுக்கு போடணும், வேகிற அளவுக்கு. இப்போ எண்ணெய் காய போயிடுது. எண்ணெய் வச்சுட்டோம், காயுது பண்ணும். ஒரு 2 நிமிஷம் காயணும். காஞ்சிட்டு ஒரு 3 போடணும். ஒரு 4 3 போட்டால் தான் வேகும், இல்லைன்னா ஒட்டிக்கும், வேகாது நல்லா. ஒவ்வொன்றாவும் எடுத்து போடுங்க. ஒரு 5 எண்ணம் போடலாம், 5 பீஸ் போடுறோம். போட்டு நல்லா செவக்கணும் நல்லா. இப்போ வெந்துட்டு திருப்பி போட்டுட்ருக்குறோம். வெந்துருச்சு. தூக்கி நல்லா இப்படி மொறுன்னு வேகணும். இது எல்லாமே போட்டு வேக வச்சிட்ருக்குறோம். வெந்துட்டுருக்குது. வேகுது நல்லா மொறுன்னு. நல்லா இந்த கலர் கொடுக்கணும். கலர் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. வெந்து எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். எடுத்துகிட்ருக்கோம் பாருங்கள். எல்லாம் நல்லா மொறுன்னு வெந்துருச்சு. வெந்ததை எடுத்துகிட்டு அப்புறம் அது எண்ணெய் கொஞ்சம் கம்மி பண்ணி வெங்காயம் போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். வெங்காயம் நல்லா வறுத்து விடணும். நல்லா செவப்பாக வரைக்கும் கொஞ்சம் நல்லா மொறுன்னு ஆனது. பச்சை மிளகா வெட்டி வச்சேன், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். அடுத்து சோயா சாஸ், கிரீன் சாஸ் எல்லாம் போட்டு நல்லா திருப்பி விடணும். தேவையான அளவு போடலாம். போட்டு மறுபடியும் எல்லாம் திருப்பி விடணும். நல்லா போட்டு சிக்கன் போட்டு நல்லா எல்லாம் போட்டு நல்லா கிளறி விடணும். கலர் வர வரைக்கும். கலர் வருது பாருங்கள். கலர் வர வரைக்கும் நல்லா திருப்பணும். கொஞ்சம் குருமிளகு பொடி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த கலர் மறுபடியும் கருப்பாக இருக்கும். குருமிளகு பொடி போட்டோம். பாருங்கள், நல்லா கிளறி விடணும். சன்னமாக அடுப்பு வச்சு, தீ ரொம்ப வச்சா கறிக்கிறேன். சன்னமாக தீ வச்சு திருப்பி விடணும். பாருங்கள், அந்த எண்ணெயிலே கொஞ்சம் கலர் கொடுக்கும். கொஞ்சம் மொறு நல்லா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், வாங்க சாப்பிட்லாம்.
இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க.